தமிழ் ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர் காஷ்மீர் தேர்தல்ல மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பெண்களுக்கு மாத உரிமைத் தொகை ரூ. 2000 வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து இன்னும் பல்வேறு அறிவிப்புகள வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பெண்கள மையப்படுத்தி கொண்டு வர திட்டம் தமிழ்நாட்டுல தொடங்குறாங்க. அதற்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துலலாம் குடுத்துருக்குறாங்க. பட் மாதம் மாதம் ஒரு உதவித்தொகை இந்த குளோபலா ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க சமீப காலத்துல. இந்த பேசிக் மினிமம் வேஜ் வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் படித்த இளைஞர்களுக்கு மானியம் குடுக்குறது அந்த மாதிரி. ஸோ இப்ப காஷ்மீர்ல காங்கிரஸ் கட்சி ரூ. 2000 குடுக்குறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல தொடங்குனது. அப்புறம் தெலுங்கானா, கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேசன்னு காங்கிரஸ் இந்தியா முழுக்க எடுத்துட்டு போகுது. அதுக்கு போட்டியா பாஜகவும் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல குடுத்தாங்க. இலவசத்துக்கு எதிராக பேசின பிஜேபியே இப்ப வந்து வேற வழி இல்லாம இந்த இதுக்கு குடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு மூவ எப்படி தோழர் பார்க்குறீங்க? முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி தான் பிஜேபி பண்றது. ஏன்னா, அவங்க வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டிலயும் சரி, மத்த இடங்கள்லயும் சரி, அவங்க வந்து இத வந்து பிச்சைன்னு பேசியிருக்காங்க. நிர்மலா ம். சீதாராமன் இன்னைக்கு கூட கோவையில கதற விட்டுருக்காங்க நம்ம ஆட்கள். அந்த நிர்மலா சீதாராமன் அடிக்கடி வந்து இந்த இலவச திட்டங்களை இலவச திட்டம்னே நம்ம சொல்றத தாண்டி போறோம். நம்ம இப்ப வந்து அது உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ்க்கு போயிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம வெளியில வெறும் பணத்துக்காக பல இடங்கள்ல போய் ஆண்கள் வேலை செய்றாங்க. பெண்களும் வேலை செய்றாங்க. ஆனா இந்திய சமூகத்துல பெண்கள் தொடர்ந்து வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாது. சமூகத்துல அப்படியான நெருக்கடிகள் இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ள அவங்க செய்கிற வேலை அப்படின்றது வந்து மிக முக்கியமானது. ரொம்ப நம்ம வெளியில வந்து ஒரு 8 மணி நேர வேலை அப்படின்னு நமக்கு ஒண்ணு ஒரு பாதுகாப்பு இருக்கு. இல்ல 9 மணி நேரம் வேலை இருக்கு. அதுக்கு நடுவுல டீ பிரேக் இருக்கு, லஞ்ச் பிரேக் இருக்கு, லீவ் இருக்கு. அப்படி பல உரிமைகள் வந்து இருக்கு. ஆனால் பெண்களை பொறுத்தவரைக்கும் அப்படி எந்த உரிமைகளும் கிடையாது. நீங்க 24/7 வந்து நீங்க வந்து வேலை பார்க்கணும். அது வந்து எந்த பிரதிபலனும் இல்லாமல், குடும்பங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள நீங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆ இப்போ எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பமா இருந்தா எத்தனை மெம்பர்ஸ்ங்கிறத எண்ணிக்கைலாம் வந்து பொருட்டு இல்ல. அப்படி வந்து எல்லா வேலைகளையும் அந்த பெண்கள் வந்து ஒரு அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியா நினைச்சு செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து திமுக அரசு ஒரு ஒரு முற்போக்கு பாத்திரம் வகிக்கிற தன்மையில அத வந்து முதல் முறையா அத வந்து காயின் பண்ணி, அதற்கு ஒரு ஊதியம் வழங்கணும். அவங்களோட செய்ற வேலைக்கு குறைந்தபட்சமா ஒரு ஊதியம் நம்மளால என்ன வழங்க முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுக்கு பே பண்ணணும். அப்படிதான் சொல்லணும். அல்லது அவர்களுக்கான உரிமைகள வந்து பாதுகாக்கணும். அரசு அரசு தன்னுடைய இடத்திலிருந்து பெண்களுடைய எம்பவர்மென்ட் விஷயங்கள முன்னுக்கு கொண்டு வராங்க. இன்னும் அதை அதுக்குள்ள வராதவங்க, வீட்ல வேலைகள் மட்டும் செய்து கொண்டிருக்கிறவங்க, வீட்டு வேலைகள் மட்டும் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை தொகை அப்படிங்கிற அடிப்படையில இந்த உரிமை தொகை வந்து அறிவிச்சாங்க. அதை வந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அவங்க வந்து இங்க இருக்கிற ஆட்சி முறை என்ன அப்படிங்கிறத இப்ப கூட நீங்க பிஜேபியை சார்ந்தவர்கள் இங்க வரும்போது அதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. ராஜ்நாத் சிங் வந்தபோது கூட இங்க எப்படி ஆட்சி நடக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு போனதா சொல்றாங்க. பலரும் வந்து இப்போ வர்றவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல எப்படி ஆட்சி நடக்குது? திராவிட மாடல் ஆட்சின்னா என்ன மாதிரியான அந்த அ கட்டமைப்புகள் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு போறதா சொல்றாங்க. அதுபோல காங்கிரஸ் கட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறத வந்து இந்தியா முழுமைக்கும் கொண்டு போவதற்கான ஒரு பணியில அவங்க இறங்கியிருக்காங்க. தேர்தல் தேர்தல் காலத்துல தேர்தல் அந்த மேனிஃபெஸ்டோ ரொம்ப முக்கியமான பங்கு. அதுல நம்முடைய ப. சிதம்பரம் அவர்களும் அந்த குழுவுல இருந்தாங்க. அவங்க முழுக்க முழுக்க நம்முடைய பாணிய தான் வந்து முன்வைத்து செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட நாம வைத்திருக்கிற இந்த சேம நலத் திட்டம். இந்தியாங்கிறதே வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தான். அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ங்கிறதையே நம்ம வந்து ஒரு ஒரு 40, 30 ஆண்டுகளா மறந்துட்டோம். 90களுக்கு ம். பிறகு முழுமையா அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்து பின்வாங்கி இருக்கோம். முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுடைய அரசாக நாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து காங்கிரஸும் அடித்தளம் போட்டாங்க. அத வந்து நம்ம இல்லன்னே மறுக்க முடியாது. ம். மன்மோகன் சிங் தான் அதனுடைய அடித்தளத்தை அத்தனையும் உருவாக்குனது மன்மோகன் சிங் தான். அது வந்து வெறுமனே ஒரு கட்சியை நம்ம குறை சொல்ல முடியாது. இது உலகளாவிய அளவுல இந்த கார்ப்பரேட்டுகளுடைய வளர்ச்சி, இந்த குளோபலைசேஷன் தனியார் மயமாதல்
தாராளமயவாத கொள்கை வந்து உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சோவியத்தினுடைய வீழ்ச்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீழ்ச்சி, அது தொடர்ந்து அந்த போராட்ட களங்கள் வந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் தேசிய இன போராட்டங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நேரத்துல தான் வந்து இந்த கார்ப்பரேட்டுகளுடைய வளர்ச்சி, முதலாளித்துவ நாடுகளுடைய இந்த வளர்ச்சி வந்து அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே கம்யூனிஸ்டுகளாக இருந்த சீனா போன்ற நாடுகள் கூட பின்வாங்கி இருக்கிறது. இந்த இந்த தொழில்துறையில, இந்த வணிக ரீதியான தொழில்துறைக்கு மாறி இருக்குங்கிற அடிப்படையில, உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. அதுதான் இந்தியாவிலயும் பிரதிபலிச்சிருக்கு. அதற்கு அந்த அந்த நேரத்துல ஆட்சியில் இருந்த காங்கிரசும் விதிவிலக்கு இல்லங்கிற மாரி தான் ஆயிருக்கு. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தவறு. நாம மீண்டும் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் என்கிற அந்த கோட்பாட்டை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தங்களை பரிசீலித்துக் கொண்டு, இந்த நம்முடைய மாடலை நம் தமிழ்நாட்டுல நம்ம எப்படி செயல்படுறோம், கேரளாவுல எப்படி செயல்படுறோங்கிறதெல்லாம் பார்த்து, அவங்க வந்து அந்த இந்தியா முழுமைக்கும் இந்த பரப்புரையை கொண்டு போவதற்கான ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாங்க. அந்த முறையில தான் நாங்க வந்தாலும் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற கருத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு காஷ்மீர்லயும் வந்து அப்படி ஒரு அறிவிப்பை செய்றாங்க. இது இன்னும் சொல்லப்போனா அவங்க ஆட்சிக்கு வந்தால், இந்தியா முழுமைக்கும் ஒரு தேசிய திட்டமாக கூட இத மாத்துவதற்கான ஒரு முயற்சி நடக்கும். ஆனா பிஜேபி எங்கெங்க வந்து உங்களுக்கு தேர்தல் வருதோ, தேர்தல் சமயங்கள்ல அறிவிக்கிறது. அறிவிச்ச பலவற்றையும் வந்து செய்து குடுக்குறதில்ல. இப்ப கூட ஜிஎஸ்டி பத்தி கேள்வி எழுப்புன அவர வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய அரசியலா இருக்கு. இந்த நேரத்துல காஷ்மீர் தேர்தல் வந்து மிக முக்கியத்துவம் அ பெற்றிருக்கு. இந்த இந்த தேர்தலுக்கு நம்ம ஏற்கனவே அவங்க வந்து தேசிய மாநாட்டு கட்சியோடு சேர்ந்து சில அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் நாங்க கொண்டு வருவோம். என்னென்ன வந்து நான் ஏற்கனவே இழந்த உரிமைகளை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்திலாம் பேசியிருக்காங்க. அது மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில பேசு பொருளாயிருக்கு. அது வந்து முழுசா அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களாங்கிறது நமக்கு தேர்தலுக்கு பின்னாடி தான் தெரியும். ஏன்னா, இன்ஜினியர் ரஷீத் வந்து பெயில் வாங்கிட்டு வெளில வந்திருக்காரு. ரஷீத் ஏற்கனவே சிறையில இருந்து கொண்டே வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே வந்து அ விடுதலை விடுதலை காஷ்மீர் அப்படிங்கிற முழக்கத்தை வைத்திருந்தவர். ஆசாத் காஷ்மீர் அப்படிங்கிற முழக்கத்தை வைத்திருந்தவர். இப்போ கொஞ்ச நாளா அத விட்டு அ இந்த ஜனநாயக அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. ஆனாலும் கூட அவருடைய கருத்துக்கள் ஏற்கப்படுவதற்கு மக்கள்ட்ட மிகப்பெரிய அளவுல இந்த முறை செல்வாக்கு பெற்ற தலைவராக இன்றைக்கு மாறியிருக்கார். அவர் வந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு அ அவங்கள எப்படி சமாளிக்க போறாங்கங்கிறது ஒரு தேர்தலுக்கு பிறகு தான் பார்க்கணும். ஆனால் முக்கியமா பிஜேபியினுடைய பலம் வந்து மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு குறைந்திருக்கு. அதுவும் இன்னும் சொல்லப்போனா அவங்களுடைய பெல்ட்ன்னு சொல்லக்கூடிய அவங்க ஜெயிக்க கண்டிப்பா. முடியும் அப்படிங்கிற ஆமா. அ ஹிண்டு பெல்ட். அந்த காஷ்மீர பொறுத்தவரைக்கும் ஹிண்டு பெல்ட்ன்னு சொல்லுவோம். அந்த ஹிண்டு பெல்ட்லயே வந்து இன்றைக்கு வந்து பண்டிட்டுகள் பிஜேபிக்கு எதிரா பேசுகிற ஒரு நிலைமை வந்திருக்கு. ஏன்னா, அங்க ம். வந்து முள்வேலி முகாம்கள்னு நம்ம இலங்கையில பார்த்திருக்கோம். கரண்ட் வேலிகள் வந்து அமைச்சிருப்பாங்க. அது மாதிரியான வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. பல முகாம்கள் வந்து அங்க அமைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து யார் யார வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல இன்னும். ம். அதுல வந்து ப அ க இவங்க எப்பவுமே வந்து பண்டிட்டுகள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரா முன்னிறுத்திக் கொண்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சியா இந்த முறை பண்டிட்டுகள் கருதுறாங்க. பண்டிட்டுகள் நாங்க வந்து தொடர்ச்சியா 10 ஆண்டுகள்ல நீங்க வந்து இஸ்லாமிய வெறுப்பை பேசி, பேசி எங்களுக்கான உரிமைகளே எதையும் செய்யல. இப்போ நீங்க வந்து தொடர்ந்து இஸ்லாமியர்கள பத்தி பேசிட்டே இருந்தீங்க. அதன் மூலமா எங்களுக்கு என்ன கிடைக்குது? என்ன ம். பண்டிட்டுகளுக்கான உரிமைகள் எதுவுமே இந்த 10 ஆண்டுகள்ல கிடைக்கல. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து, பல தொகுதிகள்ல, இன்னும் பல பகுதிகள்ல வந்து நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். பிஜேபிக்கு ஆதரவு ம். தர மாட்டோம். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதா இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஏற்கனவே அவங்க வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிற அந்த காஷ்மீர் பகுதிகள்ல 47 தொகுதி மொத்தம் இருக்கு. 47ல 11 தொகுதிகள்ல மட்டும் தான் அவங்க போட்டியிடுறது இதுவரைக்கும் முடிவாயிருக்கு. அதற்கு மேல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி. ஏன்னா, அதுல வந்து ஜெயிக்க மாட்டோங்கிறது நன்றா தெரியும் அவங்களுக்கு. அவங்களோட இலக்கு பள்ளத்தாக்கு மட்டும் தான். பள்ளத்தாக்குலயும் இப்ப பண்டிட்டுகள் வந்து இவங்களுக்கு எதிரா இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைக்கு வந்திருக்கு. அதனால காஷ்மீர்ல மிகப்பெரிய நெருக்கடியை பிஜேபி வந்து இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸினுடைய கேம்பெயினும் வேற மாதிரியாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. மிக 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 நெருக்கடியாக மோடி கும்பலுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு.
கண்டிப்பா தோழர். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து முன்வைக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அவரு வெளிப்படையா சொல்லலனா கூட, மக்களுக்கு புரியிற வகையில அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. இன்க்ளூசிவ் அரசியல தான் அவரு பேசுறாரு. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஆனா பாஜக வந்தா ஒரு தரப்பினர் மட்டும் தான் ரொம்ப சிறப்பாவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு மக்கள் மத்தியில. இப்ப பெண்கள மையப்படுத்தி, இளைஞர்கள மையப்படுத்தி, அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அக்ரஸிவா காங்கிரஸ் கட்சி எல்லா பக்கமும் எடுத்துட்டு போறாங்க. இந்த 4 மாநில தேர்தல்களிலும் நிச்சயமாக இத குறிச்சு தான் வாக்குறுதிகள் இருக்கும் அப்படிங்கிறத இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இதுவரைக்க இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சு, அதுவும் ஒரு கூட்டணி கட்சியோட ஆட்சி அமைச்சு, எந்த ஒரு நரேட்டிவையும் பாஜகவால செட் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா எதிர்ப்புறத்தில காங்கிரஸ், இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவா, ரொம்ப சிறப்பா, வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இந்த தேர்தல்ல இதனுடைய இந்த இந்த நலத்திட்டங்களால இந்த வரக்கூடிய தேர்தல்கள்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது பிஜேபி வந்து நீங்க நீங்க நினைக்கலாம் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க தான் வந்து பிஜேபிய வந்து எதிர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த கோவையில நீங்க வந்து ரொம்ப எளிதா அந்த காணொளிய பார்த்தா உங்களுக்கு என்ன புரியும்னா, அவர் ஒண்ணும் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருந்து பேசல. அவர் ஆன்டி பிஜேபியே இல்ல. ப்ரோ பிஜேபி ஆக்சுவலி தான். அவரு 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 ஒரு ஆர்எஸ்எஸ் அனுதாபின்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஆமா, ஆமா. ஏன்னா வந்து அவரு அப்படி இல்லாமல் நீங்க வந்து ரொம்ப எளிதா ஒரு எம்.எல்.ஏவ ஒரு முக்கியமான பெண் தலைவர் அவங்க தமிழ்நாட்ல. அவங்கள அவங்கள சொல்லி தான் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்க வந்து என் ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க. சாப்பிட வரும்போதெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் யாராலயுமே எனக்கு தெரிஞ்சு பிஜேபி எதிர்க்கிற யாராலயும் சொல்ல முடியாது. அவர் ம். வந்து ஒரு ப்ரோ பிஜேபியா இருக்கிறவர் தான் சொல்றாரு. அப்போ எல்லாருமே பிஜேபி இன்றைக்கு கடந்த 10, 15 ஆண்டுகளா நம்பிக்கொண்டிருந்தவர்கள், பிஜேபி மோடி பிம்பத்தை வந்து மிகப்பெரிய அளவுல நாட்டினுடைய வளர்ச்சி கொண்டு போவார் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தவர்கள், இன்றைக்கு ஏமாந்து போயிருக்காங்கங்கிறது தான் இன்றைக்கு முக்கியம். இன்றைக்கு விலைவாசி உயர்வு பன்மடங்கு பெருகியிருக்கு. அதுல இந்த ஜிஎஸ்டி நெருக்கடி இன்னும் அதிகமாயிருக்கு. அதான் வந்து நீங்க வந்து பெரும்பாலும் பிஜேபி குறிவைக்கிறது, இந்த மாதிரியான தொழிலதிபர்களை, தொழில் சார்ந்த அந்த பீப்பிள் இப்போ ஜா ஜாட் சமூகம், இங்க வந்து ஜெயின் சமூகம், இப்படி வந்து அந்த தொழில்ல மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துகிற அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அவங்க கையில வச்சிருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல கூட அந்த மாதிரியான உயர் சாதி வகுப்பு தான் வந்து அவங்க வந்து கவர் பண்றாங்க. தொழில்ல யார் அதிகமா கோயம்புத்தூர் அவங்களோட ஹப்பா இருக்கு. கோயம்புத்தூர குறி வைக்கிறாங்க. அது மாரி அப்படிதான் வந்து அவங்களோட கேம்பெயினே இருக்கும். ஆனா வந்து அவங்களே வந்து இன்னைக்கு ஏமாற்றப்பட்டுருக்கோம். நாம எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து. அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. ம். அதோட ஒரு சாம்பிள் தான் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல பேசின பேச்சு. அதுபோல தான் வந்து இன்றைக்கு நாடு முழுவதும் பல சமூகங்கள் பிஜேபியை நம்பிக்கொண்டிருந்த சமூகங்கள் என்ன இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ம். இனிமேல் நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க? அப்படிங்கிற இடத்துக்கு ம். வந்திருக்கிறாங்க. இந்த இந்த கேள்வி எழுப்புறது தான் வந்து மிகப்பெரிய நெருக்கடியா பிஜேபிக்கு மாறிருக்கு. ஒவ்வொரு தரப்பும் கேள்வி கேட்கிறாங்க. இப்போ அங்கேயே கூட ஜாட் சமூக மக்கள் பிஜேபிக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சொல்றாங்க. எங்களுடைய பங்கு வரல அப்படிங்கிற மாரியான. அதே மாரி மகாராஷ்டிராவிலயும் அதான் நிலைமை. இப்ப காஷ்மீர்ல பண்டிட்டுது. இப்படி பல இடத்துல வந்து பிஜேபி நமக்கு ஏதாவது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த மக்கள் வந்து வெறுமனே இஸ்லாமிய எதிர்ப்பு அல்லது பிஜேபி யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள எதிர்க்கிறதோடு அந்த கேம்பெயினோட நின்னு போகுது. ம். இந்துக்களுக்கு எதிரானவர்கள், பாகிஸ்தானியர்கள் இந்த மாதிரியான பேச்சுக்களோட நின்று போயிடுது. அ செயல்ல வந்து வெறும் அதானி, அம்பானி இந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும் தான் இவங்க வந்து ஆட்சி செய்றாங்க. நமக்கான ஆட்சிய அவங்க செய்யல. அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் ராகுல் காந்தி மிக திட்டவட்டமா அனைத்து மக்களுக்குமான பங்கு இந்த ஆட்சியில் இல்ல அப்படிங்கிற நேரட்டிவ செட் பண்றாங்க. அப்போ ஒரு ம். பக்கம் மக்கள் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கிற நிலைமையில பிஜேபியால தொடர்ந்து தங்களுடைய ஏற்கனவே அவங்க செய்து கொண்டிருந்த இந்த இந்துத்துவ நேரட்டிவ வந்து செட் பண்ண முடியல. ம். வளர்ச்சியும் பேச முடியல. யா க அதாவது நீங்க முதல்ல ஆட்சிக்கு வந்தபோது, அவங்க வளர்ச்சி பத்தி தான் பேசுனாங்க. விலைவாசி பத்தி தான் பேசுனாங்க. பெட்ரோல் விலை பற்றி பேசுனாங்க. நாட்டினுடைய அனைத்து மக்களும் பயன்படுத்துகிற பொருட்களுடைய விலை பற்றி பேசுனாங்க. எக்கச்சக்கமான விலை ஏறி போய்க்கிட்டு இருக்கு காங்கிரஸுடைய ஆட்சியில அப்படின்னு பேசுனாங்க. அப்ப இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க இதற்கான என்ன ரெமெடி குடுத்தீங்க? அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல. நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொன்னாங்க? எதுவுமே பதில் இல்ல. மணிப்பூர பத்தி கேட்டா, அவங்க வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல நடந்தத பத்தி பேசுறாங்க. மணிப்பூர ம். பத்தி நீங்க அமித்ஷா போனாரு. ஏன் மோடி போகலங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல. அமித்ஷாவும் அதிகார மையம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷா ஒரு துறை சார்ந்த அதிகாரி. ஆனால்
மோடி தான் பிரதமர் தான் வந்து நாட்டினுடைய அடையாளம். அவர் தான் நாட்டினுடைய ஆட்சியை வழிநடத்துகிறார். அவர் ஏன் போகலங்கிற கேள்விக்கு அமித்ஷா போனது எப்படி பதிலாகும்? அதேபோல ம். மணிப்பூர் பற்றி கேட்கும்போது, நீங்க மிசோரம்ல இப்படி நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? மிசோரம்ல வந்து அ ராணுவத்தை அனுப்பி வந்து மக்களை கொன்றாங்க. அப்படிங்கிற இந்த எ எ வே வேற வேற வாதங்களை வந்து திசை திருப்புறது தான் வந்து பிஜேபியினுடைய நோக்கமா இருக்கே தவிர, கேட்கிற மக்களுடைய கேள்விக்கு நேரடியான பதில் இல்ல அப்படிங்கிறது தான் எங்க பிரச்சனை. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம் தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். கண்டிப்பா.